என்பதோடு சேர்த்து நான் ஏற்கனவே சொன்ன விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய மக்களுடைய அவதானத்தை நாங்கள் ஈர்த்து வாக்காளர்கள் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு பெருவாரியாக வாக்களித்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. தேர்தல் வேட்புமனு ஏற்றுக்கொள்வது தொடர்பாக பிறப்பு சான்றிதழ் மூலப்பிரதி தொடர்பான ஒரு முறைகேடு இடம்பெற்றிருப்பதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது சர்க்குலர் இஷ்யூ குழப்பம் ஏற்படுத்தி இருப்பதாக. இது தொடர்பாக என்ன சட்டத்திலே அந்த திருத்தத்தை நான் பார்த்தேன். 2023 ஆண்டு 30ஆம் இலக்க திருத்த சட்டத்திலே இளம் வேட்பாளர்கள் 25% இருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு சபையிலேயும் அந்த 25% தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி மூலம் பிரசுரிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நடைபெற்றிருக்கிறது. அவர்கள் அந்த எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். பிறப்பு சான்றிதழ் அல்லது பிறப்பு திகதியை எப்படியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று விவரமாக சட்டத்திலே சொல்வதில்லை. அது சுற்று நிறுவனங்களின் மூலமாகவும் அறிவூட்டலின் மூலமாக தான் செய்யப்படுகிறது. ஆகையினாலே அந்த விடயம் சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழு தெளிவாக உதவி மாவட்ட பதிவாளர் உறுதிப்படுத்திய பிறப்பு சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும். அப்படியாக பிறப்பு சான்றிதழ் இல்லை என்று சொன்னால் ஒரு சத்திய கடதாசி கொடுக்கப்பட வேண்டும் என்ற சுற்று நிருபம் எங்களுக்கு அனைவருக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. ஆகவே அந்த சுற்று நிருபத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தோம். எங்களுடைய வேட்புமனுக்கள் மூலப்பிரதி வழங்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டது. மூலப்பிரதி என்று சொல்லவில்லை, அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி. அந்த அத்தாட்சிப்படுத்துபவர் மாவட்ட மேலதிக மாவட்ட பதிவாளராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சட்ட நடவடிக்கைக்கு செல்வதாக தீர்மானித்திருக்கிறார்கள். அது தொடர்பான சட்ட விளக்கங்கள் அவர்கள் தரப்பில் நியாயம் இருக்கிறதா அல்லது நான் நீதிபதியிலே எவரும் சட்டத்தின் தெளிவற்ற தன்மை இருக்கா விடயங்கள்லாம் தெளிவற்ற சொல்லல. அது சொல்லல. சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய வழக்கத்துக்கு மாறாக தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏதாவது தெளிவற்ற தன்மை இருக்கிறதா? அது குறித்து நான் இப்பொழுது சொல்ல முடியாது. ஏனென்றால் யாராவது நீதிமன்றத்துக்கு சென்றால் நீதிமன்றம் தான் அதுக்கான வியாக்கியானத்தை கொடுக்க வேண்டும். யாராவது நீதிமன்றம் செல்றதுக்கு மூலம் நான் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். நான் வேறொரு கட்சிக்காக போய் நீதிமன்றத்திலே ஆஜராவது கடினமான விடயம். அதை நான் செய்ய மாட்டேன். இந்த விடயத்தில் அதை செய்ய முடியாது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் தொடர்பு கொண்டதாக தெரிவித்திருந்தார். தற்போது அங்கே மண்டபத்தில் இந்த பலரும் இதை பற்றி பேசினார்கள். அனைவருக்கும் உதவி செய்வதற்காக அந்த சட்டத்தின் திருத்த சட்டத்தை நான் எடுத்து எல்லாருக்கும் காண்பித்தும் இருந்தேன். அது வேறு விடயம். தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகங்களினால் கட்சிகள் சரியாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆம், தருணத்துக்கு தருணம் மிக தெளிவான அறிவுரைகள் எங்களுக்கு கிடைத்த வண்ணமே இருந்தன. கட்சி செயலாளர்களுக்கு அவர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி கிரமமாக அனுப்பிக் கொண்டேதான் இருந்தது. சரியா என்ன தெரியும் 2025ஆம் ஆண்டினுடைய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை இன்றைய தினம் தாக்கல் செய்து அதனுடைய இறுதி முடிவுகளை தரிசித்துக் கொண்டு இப்பொழுது ஊடகவியலாளர்கள் வாயிலாக மக்களை சந்தித்துக் கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி. முதலாவதாக இங்கே எங்களோடு இருக்கின்ற எங்களினுடைய தோழர் அமைச்சர் மற்றும் அனைத்து தோழர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இம்முறை எமது தேசிய மக்கள் சக்தியானது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்காக 17 உள்ளூராட்சி கட்டமைப்புகளிலும் தன்னுடைய வேட்பு மனுக்களினை தாக்கல் செய்திருந்தது. அவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட 17 உள்ளூராட்சி சபைகளிலும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியானது முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ வேட்பாளர் சார்ந்தோ எந்த விதமான ஒரு விலக்குகளுக்கு முற்படாது அத்தனை வேட்பு மனுக்கள் திசை காட்டியினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம் அதன் வழியாக ஏற்படுகின்ற நிர்வாகம் உள்ளூர் மட்டம் வரை செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இவ்வளவு
காலமாக நாங்கள் இந்த வேட்பு மனுக்களை மிகவும் அவதானமாக தயாரித்து இன்றைய தினம் சமர்ப்பித்து அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றோம். இது எங்களினுடைய மிக முக்கியமான வெற்றியாக இந்த யாழ்ப்பாணத்திலே இருக்கின்றது. யாழ்ப்பாணம் என்பது ஒரு முகவரி மட்டுமல்ல, ஒரு அடையாளம் மட்டுமல்ல, அது ஒரு வரலாறு, அது ஒரு வாழ்வியல். அந்த வாழ்வியல் வரலாற்றினை கொண்ட இந்த யாழ் மண்ணிலே அனைத்து 17 உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தியானது ஒருமித்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி திசை காட்டியின் வழியாக மக்களினுடைய வழியினை மேல் நோக்கி கொண்டு செல்ல உந்து சக்தியாக அமையும் என இந்த சந்தர்ப்பத்தில் நான் உறுதியாக நம்புகின்றேன். குறிப்பாக தேசிய அமைச்சர் பதில் சொன்னீங்க. குறிப்பாக தற்போது வெளியில் வந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளிட்ட சில கட்சிகள் தங்களுடைய வேட்பு மனுக்கள் திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் NPP சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையகத்தினுடைய தவறான வழிநடத்தலில் இங்கு தவறாக செயற்பட்டிருக்கிறார்கள் என்ற மாதிரியாகவும் இதற்கெதிராக வழக்கு தாக்கல் செய்ய போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக அவர்கள் சொல்வதில் உண்மைகள் என்ன? நேற்று இரவு முதல் நாள் எல்லாம் நாங்கள் அவர்களுடைய காரியாலயத்துக்கு சென்று அவர்கள் தயாரிக்கின்ற அந்த வேட்பு மனுக்களை நாங்களின் தலையிட்டு ஏதாவது திருகுதால வேலைகளை நாங்கள் செய்திருப்போம் போன்று தெரிகின்றது. அதனால்தான் இதெல்லாம் சும்மா வெற்று கதைகள் வேண்டாம். யாராக எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கின்றவர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இது முதலாவது தடவை அல்ல. இந்த வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்கின்ற முறைமைகள் தொடர்பாக அல்லது இதில் இருக்கின்ற பெண் வேட்பாளரா அல்லது ஆண் வேட்பாளரா இளம் வேட்பாளர்களா அல்லது இவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பது பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு இருக்கின்றது. இது எல்லோருக்குமே நன்றாக தெரியும். சாதாரணமாக ஏலெவல் படிக்கின்ற ஒரு அரசியல் படிக்கின்ற ஒரு மாணவரிடம் கேட்டாலும் கூட இதுதான் இப்படிதான் என்று மிக தெளிவாக சொல்லுகின்ற போது இவர்கள் இதில் அக்கறை இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. அதனால் நாங்கள் இந்த மாதிரியான கூற்றுக்களை கண்டு அலட்டிக் கொள்ளப் போவதில்லை. ஐயா, தயவு செய்து கூறுகின்றோம் நாங்கள், அதாவது தாங்களது முடியாமையை மூடி மறைப்பதற்கு, அதாவது தேசிய நாடியை மேலே போட்டுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் போட்டுக்கொள்ளுங்கள், கிடையாது, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இருந்த போதிலும் கூட நாங்கள் மாத்திரம் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம். நாங்கள் இந்த 17 சபைகளுக்கும் ஒரு சபை கூட நிராகரிக்காது. எல்லா சபைகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி என்பதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் இருக்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும். கபிலன் சொன்னது போன்று யாழ்ப்பாணம் என்பது வரலாறு. யாழ்ப்பாணம் என்பது எங்களுடைய ஆசிரியர் சொல்வது போன்று இது ஒரு மாற்று கருத்துக்களினுடைய ஊற்று. அப்ப அந்த ஊற்றில் பிறந்த மக்களுக்கு நன்றாக தெரியும் இவர்களுடைய திருகுதாளங்கள் விளையாட்டுக்கள் என்னவென்று. அதனால் அது சம்பந்தமாக நாங்கள் அலட்டிக் கொள்வதில்லை. எங்களுடைய வெற்றி உறுதியான வெற்றி. இதில் இருந்து முதலிலே நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இதில் இவர் குற்றச்சாட்டை சொல்கிறாரு. இப்போ உதவி தேர்தல் ஆணையர் இந்த இளைஞர்களுக்கான ஒதுக்கீடு சொல்லப்பட்ட விடயத்தில் அவர்களை பிறப்பு சான்றிதழை சத்திய கடதாசி முடிக்கணும் என்ற விடயம் தங்களுக்கு சொல்லப்படையிலே. அப்படி உங்களுக்கு ஏதாவது சொல்லப்பட்டதா? இல்லை, அவங்க எழுத்து தேர்தல் ஆணையகத்தில் இருக்கின்ற கடிதங்களில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த 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 அறிவுறுத்தலை பின்பற்றி தான் நாங்கள் தயாரித்தோம். அது அவர்களுக்கு வந்ததா இல்லையா, பார்த்தார்களா, கேட்டார்கள் தெரியாது.